ஆனால் மான்ஸ்டர் கொல்றதுக்கு எனக்கு கன்று வேணுமே. இப்போ மான்ஸ்டர் வேறு திடீர்னு வந்தாலும் வந்துடுவான். நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிட்டான். ஸோ இன்ஃபெக்ட் ஆனதுனால இப்போதைக்கு அவன் தான் மான்ஸ்டர். இப்போ அது யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். அப்பா சூப்பர் கிடச்சிச்சு. 8 குண்டு இருக்குது, பரவாயில்ல. பிஸ்டலோட ஆமோ மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். எங்கேயாச்சும் கிடச்சதுன்னு நல்லாயிருக்கும். இது என்ன ஆமோ இது ரைஃபிள் ஆமோவா? பரவாயில்ல. நம்மக்கிட்ட இப்போ பிஸ்டல் இருக்குது கைஸ். இது மெடிக்கல் கிட்டா ட்ரீட்மெண்ட் வேணாமா? சரி நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ மான்ஸ்டர் வந்தாலும் பிரச்சனை, நம்மக்கிட்ட பிஸ்டல் இருக்குது. இப்போது பிஸ்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஏதாச்சும் கொஞ்சம் ரைஃபிள் கொஞ்சம் பெரிய கன்னாக கிடச்சா நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். மான்ஸ்டர் ஐசோலேட்டட் இன்ஃபெக்டட் இஸ் இம்பாசிபிள். எமர்ஜென்சி எக்ஸிட் ஆர் லாக்டு. எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் லாக் ஆகிடுச்சா? அப்படி இருந்தால் நான் பேச விட்டு தப்பிக்கணுமா? எப்படி போகணும்? எங்கே போகுது? இந்த லேபை விட்டு வெளியே போய் தப்பிக்க சொல்கிறாங்க. தப்பினா நான் எங்கே போய் தப்பிக்கிறது? பேஸை விட்டு வெளியே போகணுன்றாங்க. நான் எங்கே போகிறது? 30 செகண்ட் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமா? டேய் நான் எங்கடா போவேன்? எமர்ஜென்சி எக்ஸிட்டும் லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அப்படி இருந்தால் நான் பேஸை விட்டு வெளியே போகணுன்னா நான் எங்கடா போவேன்? ஜென்ரேட்டர் வேணும். இங்கே வந்திருக்கோம். 5 4 3ன்னு காட்டுது. என்ன ஆக போகுதுன்னு தெரில இந்த செகண்ட்ஸில். பார்ப்போம். மான்ஸ்டர் வானா. தெர் ஆர் நோ ஹியூமன்ஸ் லெஃப்ட் அலைவ். நான் உயிரோட தான்டா இருந்தேன். நான் எத்தனாவது பிளேஸ் இப்போது? 4th பிளேஸ். மான்ஸ்டர் ஜெயிச்சிச்சா? நான் சும்மா ஓடிந்தேன், எங்கே ஓடுறதுனே தெரியாமல். மான்ஸ்டர் என் கண்ணில் மாட்டிருந்தேன்னா என்கிட்ட இருக்கிற பிஸ்டலை வச்சு சுட்டுருப்பேன் நான். அதுவும் இல்லை. என்னத்த ஓகே கைஸ், கேம் வந்து நம்ம கிட்டத்தட்ட 5 கேம் விளையாட்டோம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அந்த மான்ஸ்டர் போனால் நம்ம வின்னு, நம்மளை கொண்டுச்சுன்னா அந்த மான்ஸ்டர் வின்னு. ஸோ அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு 5 பேர் விளையாடுறீங்கன்னா அதில் எவனாச்சும் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆவான். அந்த லேபில் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிடுவான். அது எவன் இன்ஃபெக்ட் ஆகிறானோ அவன் தான் வந்து மான்ஸ்டராக மாறுவான். ஸோ அதை வந்து நம்ம கொல்கிற கேம் தான். கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு எஸ்கேப்பிங் கேம் தான், சர்வைவல் கேம் தான் இது. மற்றபடி வந்து இதில் இந்த கிராணி மாதிரி பஸ்ஸில் வச்சுட்டு எஸ்கேப் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. பட் பரவாயில்ல, இது நல்ல கேம் தான் இது, மிமிக்ரி. ஸோ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்னும் பெருசாக நம்ம ஜெயிக்கலை, பட் டீமோடு சேர்ந்து ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இது விளையாடி இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிக்கணும். இந்த வாட்டி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. இந்த கேம் வந்து நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பாய்.